ஹலோ கைஸ், வணக்கம் நண்பர்களே. நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா, நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த கேப்டன் விஜயகாந்தோட மகன் படைத்தலைவரோட படம் வந்து ரிலீஸ் தேதி கடைசியில் ஒரு முக்கியமான ஒரு குட் நியூஸாக அப்டேட் விட்டுருக்காங்க. அந்த படத்தை தான் நம்ம இன்னைக்கு பார்க்குறோம். எப்போ ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு பல முறை வந்து ரிலீஸ் தேதி தள்ளி போய்கிட்டே இருந்துச்சு. இந்த நிலையில் கடைசியாக வந்து படக்குழுன ரிலீஸ் தேதி அறிவிச்சிருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் புதுசுனா மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க கேப்டன் விஜயகாந்தின் படைத்தலைவனுடைய ரிலீஸ் தேதியை பற்றி பார்க்கலாம். விஜய் கம்பெனிஸ் தயாரிப்பில் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் மகன் நடிகர் சண்முக பாண்டியன் நடிப்பில் இயக்குனர் யு அன்பு இயக்கத்தில் காட்டு யானைகளின் வாழ்வியல் பின்னணியில் அங்கு வாழும் மக்களின் வாழ்க்கையை கதையை சொல்லும் படமாக உருவாயுள்ள படம் தான் படைத்தலைவன். இப்படத்திற்கு வந்து இசைஞானி இளையராஜா வந்து இசை வந்து கொடுத்துருக்கிறாரு. ஒளிப்பதிவு SR சதீஷ்குமார் கொடுத்துருக்குறாங்க. சமீபத்தில் வெளியான இப்படத்தின் ட்ரெய்லர் மற்றும் பாடல்கள் ரசிகர்களுக்கு நல்ல வரவேற்பை பெற்றது. மதுரை வீரன் படத்தையும் வெற்றிக்கு பிறகு நாயகன் சண்முக பாண்டியன் வித்தியாசமான தோட்டத்தில் மாறுபட்ட கதாபாத்திரத்தில் இப்படத்தில் நடிச்சிருக்காரு. மேலும் யாமினி சந்தர், கஸ்தூரி ராஜா, முனிஷ்காந்த், கருடா ராம், அருள்தாஸ், ஸ்ரீதித் ரவி, வெங்கடேஷ், SS ஸ்டாலினி, லோகு, NPKS ஆகியோர் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க. இப்படத்திற்கு இசைஞானி இளையராஜாவின் பாடல் உன்முகத்தை பார்க்கலின் பாடல் வந்து மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றது. புதுமையான திரைக்கதையில் முழுக்க காட்டுக்கு நடக்கும் கதைக்களத்தை பரபரப்பான திருப்பங்களுடன் இப்படத்தை வந்து திரைக்கதையை வந்து உருவாக்கியிருக்காங்க. இப்படத்தோட ட்ரெய்லர் வந்து சமீபத்தில் வெளியாகி வைரலானது. இதில் வந்து விஜயகாந்த் ஏஐ தோற்றத்தில் வந்து மிகப்பெரிய ஒரு வரவேற்பை ரசிகர்களுக்கு வந்து கொடுத்தது. இந்த நிலையில் 23ஆம் தேதி படைத்தலைவன் வந்து ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சில பிரச்சனைனால படைத்தலைவன் ரிலீஸ் தேதி வந்து ஒத்தி வச்சுருந்தாங்க. இந்த நிலையில் வந்து படைத்தலைவன் ரிலீஸ் வந்து அப்டேட் வந்து கொடுத்துருக்கிறார் சண்முக பாண்டியன் மற்றும் படக்குழுவினர். இது என்னைக்குனா, இந்த நிலையில் படைத்தலைவன் படம் வந்து ரிலீஸ் தேதி வந்து வருகின்ற 13ஆம் தேதி வெளியாகப்படுது என்று முக்கியமான ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ரசிகர்களுக்கு ஒரு சிறந்த ஒரு ஹாப்பி நியூஸாக அமைஞ்சிருக்கு. நல்ல வேளை படம் வந்து முன்னாடி வந்து ரிலீஸ் பண்ணல. தக் லைஃப் இந்த மாதிரி பல படங்கள் வந்து ஓடாத படத்தை வந்து போட்டு நல்லா வைரல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இந்த நிலையில் வந்து படைத்தலைவன் படம் வந்திருந்தால் அந்த படம் வந்து கொஞ்சம் சுலபதாக இருந்திருக்கும். இந்த நிலையில் படைத்தலைவன் படம் 13ஆம் தேதி வெளியாக நிலையில் இருக்கும்போது மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பும் 500 திரைங்களுக்கு மேலே உலகளவில் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறது ரசிகர்கள் ஒரு சிறந்த வரவேற்பாக அமையுது. லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வருவோம் அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் வந்து சண்முகம் பண்ணி களத்தில் வந்து இறங்கியிருக்கிறாரு. இது மட்டும் இல்லாமல் விஜயகாந்த் ஏஐ தோற்றத்தில் நடிச்சிருக்கனால இந்த படம் வந்து வேறு லெவலில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது. இதில் ராகவராஜ் நடிகராக இருந்தார். அதனாலே வந்து அவர் வந்து சில சூழ்நிலையில் வந்து ராகவராஜ் நடிக்க முடியல. இந்த நிலையில் படைத்தலைவன் 2ல் வந்து நம்ம சிவராஜ்குமார், கன்னட ஆக்டர் சிவராஜ்குமார் நடிக்க போகிறாங்கிறது ஒரு சமூக வலையத்தில் ஒரு பரபரப்பான ஒரு நியூஸ் அமையுது. படைத்தலைவன் 1லே நடிக்க வேண்டிய இருந்த காரணத்தில் அவர் வந்து சில உடல்நிலை பிரச்சனையால் வந்து அவர் வந்து நடிக்க முடியல. அதனால் வந்து 2ல் வந்து அவர் நடிக்க போகிறாரு அப்படி சொல்கிறாங்க. சிறப்பு தோட்டத்தில் அவர் நெக்ஸ்ட் வர போகிறாங்கிறாங்க. அது மக்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பு வந்து அமைஞ்சிருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இனி வந்து படத்தில் வந்து ரிலீஸ் வந்த பிறகு அடுத்து வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரிவ்யூ வந்து நம்ம வந்து மக்களுக்கு வந்து சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இது போன்ற வீடியோவை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கொள்ள NP நியூஸில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.